தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஞானதம் சாத்ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதம் கலியுதயம் காஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு ஒரிஜினல் குருவோட பலன் இப்படி தானே இருக்கும், ஒரிஜினல் குருவோட பலன் இப்படி தானே இருக்கும். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க தானே பாருங்கள். இது வந்து மிஸ்டர் பரத் சுப்பிரமணியம் அவர் பண்ண இன்டர்வியூலேருந்து எடுத்தது. அவர் கமெண்ட் பண்ணுறாரு அந்த யாரை இன்டர்வியூ பண்ணுறாரோ அவரை. அதனால் அந்த கமெண்ட்டையும் நான் தலைப்பாக போட்டிருக்கேன். அது ஏன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். டாக்டர் சங்கமேஸ்வரன் அவருடைய ஒய்ஃபு இவா 2 பேரை வந்து இன்டர்வியூ பண்ணுறாரு. டாக்டர் சங்கமேஸ்வரன் பெரியவாளுக்கு வைத்தியம் பண்ணவர், வைத்தீஸ்வரனுக்கு வைத்தியம் பண்ணவர். அவளுடைய இதை வந்து அவள் சொல்கிறா. சங்கமேஸ்வரனும் அவளுடைய பொண்டாட்டியும் அவளுடைய பிள்ளைக்காக வரனை தேடுறா. முதல்ல வந்து இவளோட ஜாதகத்தை வந்து பொண்ணோட கல்யாணத்தை நடத்திட்டா போல இருக்குது. அப்புறம் தான் பிள்ளைக்கு பார்க்குறா. ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பெரியவா சித்திக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. அதிஷ்டானத்தில் பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. இவா கூட வந்து போனது பொண்ணுக்கு தான் கல்யாணம் எடுத்து டாக்டர் சங்கமேஸ்வரனும் அவளுடைய பொண்டாட்டிக்கும். அவள் பொண்ணு மாப்பிள்ளை அவளும் கூட வந்திருக்கா. இவள் வந்து அதிஷ்டானத்துக்கு போயிருக்கா. அங்கே பூஜை பண்ணுறவர்கிட்ட இவர் வந்து பிள்ளையோட ஜாதகத்தை வந்து மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து, மாப்பிள்ளைன்னா பொண்ணோட ஆத்துக்கார் வந்திருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து இதை கொடுக்க சொன்னான். மாப்பிள்ளை என்ன சொன்னார், அங்கே இருக்க அந்த ஒரு அர்ச்சகர்கிட்ட எங்கள் மாமனார் வந்திருக்கார், இவரும் டாக்டர் சங்கமேஸ்வரன் போயிருக்கார் போல இருக்கு, எங்கள் மாமனார் வந்திருக்கார், என்னோட மச்சினருக்கு, ஏன்னா அவரோட ஒய்ஃபோட பிள்ளைக்கு தானே இப்போ டாக்டர் சங்கமேஸ்வரனும் அந்த ஒய்ஃப் அவரோட பிள்ளைக்கு தானே கல்யாணம். அதனால் இவர் சொல்கிறார், மாப்பிள்ளையானவர் சொல்கிறார், என்னோடய மச்சினரோட கல்யாணத்துக்கு அவள் பார்த்துட்டு இருக்கா, ஒரு நல்ல இடம் அமையணும், பெரியவா அனுகிரகம் போகணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்கார் போல இருக்குது. அதை வாங்கி பெரியவா முன்னாடி வச்சு என்ன இது பண்ணணுமோ அந்த இதெல்லாம் பெரியவாளுக்கு வேண்டின்ட்டு அந்த அர்ச்சகர்கள் வந்து அந்த சிலா ரூபத்தில் இருக்கக்கூடிய பெரியவா தானே இருக்காங்க. பெரியவா இங்கே சிலாரூபத்தில் இருக்கா, பெரியவா இங்கேயே இருக்காளா, அப்போ அங்கே இருக்க மாட்டாளா? அவள் உறக்க அந்த பிரார்த்தனையை சொல்லுவாள். அது தெரியாதான். இப்போ இந்த டாக்டர் சங்கமேஸ்வரனுடைய ஒய்ஃப் சொல்கிறா, அவள் உறக்க இந்த மாதிரி சொல்லுவானே எனக்கு தெரியாது, உறக்க சொல்கிறாளாம். இவளுக்கு இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி சொன்னால் வந்துட்டா. அது அந்த அனுகிரகம் வாங்கிட்டு வந்துட்டா. இவள் ஆக்சுவலாக ஜோசியர்கிட்ட வந்து இந்த ஜாதகத்தை வச்சுட்டு பார்க்கச்சு அவர் சொன்னாராம், இந்த பையனுக்கு குரு பலன் வந்து வர்றதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் அப்படின்னாராம். ஆனால் வந்து குரு பலன் வந்து போயிடுத்து, பெரியவா தரிசனமாயும் ஒரு குரு பலன் போயிடுத்து. அடுத்த ஒரு குரு பலன் வருதா போகிறதா தெரியாது, 2 வருஷம் ஓடி போயிடுத்து. அப்போது திருப்பூரில் இருக்க ஒரு குடும்பத்திலேருந்து அவள் வந்து அவளோட சொந்தக்கார காஞ்சிபுரத்தில் இருக்கா. அவளுக்கு ஃபோன் பண்ணி, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அதனால் வந்து அது நிச்சயமாகணும், நல்லபடியான ஒரு வரன் வரணும்னு நீ போய் வேண்டிக்கோ, எங்கள் சார்பில் போய் பெரிய அதிஷ்டானத்தில் போய் வேண்டிக்கோன்னு அவள் சொல்லியிருக்கா போல இருக்குது. அதனால் அவள் வந்து அங்கே போய் வேண்டிகிட்டு இருப்பா. அதை சொல்லியிருப்பாளே, பெரியவா தான் அங்கே உட்காந்துட்டுருக்காளே, அவளுடைய என்ன பிரார்த்தனையோ அதை அங்கே சொல்லியிருப்பா. இவள் ஏற்கனவே டாக்டர் சங்கமேஸ்வரனுடைய அவள் ஃபேமிலி வந்து அவள் பிள்ளைக்கு ஓணுன்னு அவள் வேண்டின்ட்டு போயிருக்கா. இவள் வந்து ஆனால் அந்த டாக்டர் சங்கமேஸ்வரன் பொண்டாட்டி சொல்கிறா, எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மகாபெரிய வந்து கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துமே ஆகலையே, அது தோணியிருக்கக்கூடாது, அது கூட என்னடா அது 1 வருஷம் ஓடி போயிடுது, 2 வருஷம் ஓட போகிறது, இன்னும் ஆகலையே அப்படின்னு நினச்சிருந்தா
அந்த குரு வேற சொல்லிட்டார், இந்த மாதிரி குரு பலனில் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் அதுவும் மிஸ் ஆகிடுது. இப்போ அடுத்த இது வரும்போதும் 2 வருஷம் ஓடி போயிடுத்து, நடக்கலையே நம்மளுக்கு அது மாதிரி புத்தி போயின்னு இருக்கு. ஆனால் அது என்ன அப்படின்னா, அவள் யாரோ எங்கேயோ போனவ, எப்படி தான் இவள் கான்டாக்ட் தெரிஞ்சுதோ தெரியல, இவாளுடைய ரெஃபர் பண்ணி இவன் ஜாதகத்துக்கு அமிச்சு இவாளுக்கு பொருந்தி இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணமும் டக்குன்னு கடன்னு மேட்ச் ஆகி கல்யாணம் ஆகிடுத்து அப்படின்றா. அது எப்படி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னே தெரியல. பெரியவாவுக்கு வேண்டிட்டு உடனே எல்லாமே ஆகிடுமே, ஏன் இப்படி டிலே ஆகுதுன்னு அது பெரியவாளை தான் நம்ம ஏதோ எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் மாதிரி சொல்கிறோம். அவர் காரணமாக எப்படி நம்ம சொல்ல முடியும்? நமக்கு பக்தி இருக்கணுமே, நம்ம பெரியவா மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வேறு இருக்கணுமே, அது ஒன்று இருக்குது. அவளுக்கு இருக்க பக்தியை பற்றி நம்ம சொல்லக்கூடாது, அவளுக்கு ஏகப்பட்ட பக்தி இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் அவள் பெரியவா இப்படி பண்ணுறாளே அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா எதுவுமே இல்லாமல் டக்குன்னு முடிஞ்சிருதுன்னா, ஆனால் டிலே ஆனது அது என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய கர்மா அப்படி ஆக வச்சுருக்கா. ஆனால் பெரியவா அங்கே என்ன பண்ணியிருக்கா, நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடணும், அதை பார்த்துருக்காரு. அந்த மாப்பிள்ளை தானே அங்கே இவாளுடைய மாப்பிள்ளை அங்கே பொண்ணோட பொண்ணு சைடு மாப்பிள்ளை இப்போ அவர் தானே இந்த ஜாதகத்தை இவாளம் போனபோது கூடயே இது மாதிரி ஆகணும்னு அவர் தானே ப்ரப்போஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அங்கே பெரியவாக்கு சொல்கிறத கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவாளுக்கு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வரும்போது அது நல்ல மாப்பிள்ளையாக வரணுமே. அதனால் ஒரிஜினல் குருவோட பலன் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். கரெக்டாக பார்த்து பிடிப்பார். நம்ம வெயிட் பண்ணணும். ஒரிஜினல் குரு யார்? பெரியவா. அதனால் குரு பலன் சொல்லிட்டு இருக்கோம். குரு பலன் வந்தால் நடக்கும், குரு பலன் வந்தால் ஒரிஜினல் குரு யார்? ஒரிஜினலான குரு நம்ம பரமேஸ்வரன் பெரியவா. அவருடைய பலன் இப்படி தான் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணணும், புரிஞ்சுக்க மாட்டோம். அதனால் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா, நம்ம இந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க ஸ்ரீ பரத் சுப்ரமணியம்ன்றவர் சொல்கிறார். அவர் சொல்கிறது தான் இப்போ டைட்டிலில் வச்சுருக்கேன். அதனால் ஒரிஜினல் குருவோட பலன் இப்படி தானே இருக்கும்னு கேட்குறது உண்மைதான். அதனால தான் அந்த டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கார் அவர். ஒரிஜினல் குரு யார்? தட்சிணாமூர்த்தி. அவர் என்ன நினைக்கிறாரு நம்மளால் என்ன சொல்ல முடியும்? அவர் நல்லதாக தான் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாரு. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுனா நம்ம வெயிட் பண்ணணும். அது அப்படி ஆகிருக்கு. ஆனால் நல்லபடி ஆகிருக்கே, அதுதான் நம்ம பார்க்கணும். எப்பேற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது. ஜெய்சங்கர மகாபரிய பாதவீச்சரம்.